எப்படின்னா ஜெயன் விஜயன் சாபத்தால் 3 ஜென்மம் பூமியில் பிறந்தா ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அடுத்து ராவணன் கும்பகர்ணன், அடுத்து சிசுபாலன் தந்தபக்தரன். அந்த ஜெயன்கிறவன் தான் ஹிரண்யகசிபு, அடுத்து ராவணன், இப்போ சிசுபாலன். இந்த சிசுபாலன் டெய்லி கிருஷ்ணனை திட்டிகிட்டே இருப்பான். கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன். அந்த சிசுபாலனுக்கு கண்மணி போன்ற ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறான் அண்ணன் ருக்மி. கேட்டா ஏண்டா இதெல்லாம் நியாயமானா? அவன் ஒரே ஃபார்முலா சொல்லிட்டான், எனிமீஸ் எனிமி இஸ் ஃப்ரெண்டுன்ட்டான். ருக்மிக்கு கிருஷ்ணனை பிடிக்காது, சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது, எங்க 2 பேருக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது. அதனால எனக்கு சிசுபாலனை பிடிக்கும், நான் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறான். சொந்தக்கார அத்தனை பேரும் சொன்னாலாம், டே கொஞ்சம் யோசிச்சு பாருடா, உன் தங்க எவ்வளோ அழகா லட்சணமா இருக்கா, அந்த சிசுபாலனுடைய குணங்களை நினைச்சு பாரு. இந்த மனசே சேராதேடா, 2 மனசு சேர்ந்தாதானே திருமணம். ஒரு திருமணம்ங்கிறது என்னன்னா வைதிக திருமணத்தின் அருமை